தொடர்வது சூப்பர் 30 இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. தமிழ்நாட்டில் வரும் 2ஆம் தேதி வரை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாகவும் இதனால் வரும் 3ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வரும் 2ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 1ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. மை-வி3 நிறுவனத்தில் பணம் செலுத்தி ஏமாந்தவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்று கோவை மாநகர காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட மை-வி3 ஆப் நிறுவனத்தினர் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் வருவாய் கிடைக்கும் என கூறி பொதுமக்களிடம் முதலீட்டு தொகை பெற்று திரும்ப தராமல் ஏமாற்றியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அதன் உரிமையாளர் சத்யானந்த் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் தமிழ்நாடு மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களிலும் சத்யானந்த் பணம் பெற்று மோசடி செய்தது தெரிய வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக கோயம்புத்தூர் பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மை-வி3 ஆப் நிறுவனத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பணத்தை முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் கோவை காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் பண முதலீடு செய்ததற்கான அசல் ஆவணங்கள், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை மற்றும் இதர ஆவணங்களுடன் புகார் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.